யார் பக்கம் திருப்தி ஏற்படுகிறதோ, யார் நீதிபதி இடத்திலே பயபக்தியோடு இருக்கிறார்களோ, இந்த ஒரு கும்பிடுக்கவா போட்டுருவான். இவையெல்லாம் மனதிலே கணக்கில் வைத்துக் கொண்டு போகிற போக்கில் ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டு போய்விடுவார். அதற்கு மேல் வேண்டும் என்றால் மகேஷ்குமார் அவர்கள் அடுத்த வாரம் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஒரு அப்பீல் கூட்டமாக அதை போடலாம். ஆகையினால் இதில் அதிகமாக பேசுகிறவர்கள் அவர்கள். நான் தலையை ஆற்றுவதுதான் ஜனாதிபதியுடைய வேலை, இது நீதிபதியுடைய வேலை. சட்டசபைகளை வேகமாக பேசுகிற ஒருவரை சபாநாயகராக்கிவிட்டால் அதை விட தண்டனை அவனுக்கு வேறு எதுவும் கிடையாது. அதை போல் இப்படி இருபக்கம் இருந்து பேசுகிற என்னை மகேஷ்குமார் இங்கே நீதிபதி ஆகிவிட்ட காரணத்தால் சபாநாயகர் ஸ்தானத்தை போல் எனக்கு தண்டனை. பட் இருந்தாலும் இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விலே ஒரு நீதிபதியாக இருப்பது பெருமைக்குரிய ஒன்றாகும். இதே நீதியில் என் இளம் பிராயத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவனாக, சட்டக்கல்லூரி மாணவனாக, மாநில கல்லூரி மாணவனாக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் எத்தனையோ முறை பேசியிருக்கிறேன். நான் பேசியிருக்கிறேன் என்பதை விட என்னை பேச்சாளர் ஆக்கிய தெரு இந்த தெரு என்பதை நான் மறந்துவிடக்கூடியவர் அல்ல. கைது சம்பந்தமும், பவுளவண்ணனும், புலவர் நடேசனும் போன்ற இத்தியாதிகள் எல்லாம் இந்த இடத்திலே நான் அமர்ந்தவுடன் என் கண் முன்னாலே நின்றார்கள். ஆகவே எனக்கு பழக்கப்பட்ட ஒரு இடத்தில் மலரும் நினைவுகளோடு நான் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறேன். இந்த வழக்கினுடைய தாற்பயம் என்னவென்றால், திராவிட இயக்கம் தோன்றியும் தமிழன் முழுவதும் திருந்தவில்லை என்பது. திராவிட இயக்கம் தோன்றியும் அதிலே ஒரு அழுத்தம் இருக்கு. தமிழன் அவர்கிட்ட படிச்சுமா ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு கேட்டா பாத்தியாருக்கு ரொம்ப முக்கியத்துவம். அவர்கிட்ட படிச்சுமா ஃபெயில் ஆகின்ற மாதிரி திராவிட இயக்கம் தோன்றியும் தமிழன் முழுதும் திருந்தவில்லை. நான் என்கிட்ட முதல்ல சொன்னப்போ திராவிட இயக்கம் தோன்றியும் தமிழன் திருந்தவில்லை தான் இருந்து தலைப்பு. யாரோ ஒருத்தர் உள்ள நுழைஞ்சி இந்த முழுதுன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா எனக்கு அறிஞ்ச வரையில முழுத்து இவன் தமிழன் திருந்ததே பெரிய பாடு, இவன் திருந்தனா இல்லையான்றதே சந்தேகம், இதுல முழுதும் திருந்தனான்றது இரண்டாவது சந்தேகம். ஆனா அந்த சந்தேகத்துக்கு சரியான பதில் அளிப்பதற்கு ராஜா வந்திருக்கிறார். பேரே ராஜா. நான் எங்க போனாலும் என் கையில் ஆயுதம் இல்லாமல் போறதில்லை. அதான் வேலு. ஆகையினால அவர் அந்த பக்கம் உட்கார்ந்திருக்கார். இந்த பக்கத்தில் நண்பர் வழக்க தொடுக்கிறவர் முழுதும் திருந்தவில்லை அப்படின்னு அடிச்சு சொல்ல வழக்கை எடுத்து உரைப்பதற்கு வந்திருக்கிறவர் நம்முடைய டாக்டர் பொன்முடி அவர்கள். அவரும் நான் அறிஞ்ச பாப்பான் தேவையில்லை. அடுத்து அவருக்கு துணையாக இணையாக வந்திருக்கிறவர் முன்னாள் மனோன்மணி
பிள்ளை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், இன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்து தற்போதுதான் நிலையராக இருக்கிறவர் அருமை நண்பர் சபாபதி மோகன் அவர்கள். ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இவங்க 2 பேரும் எப்பவுமே வெட்டையர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 2 பேரும் படிக்கிற காலத்தில் இருந்து இவர் வாத்தியம்னா அவர் பக்க வாத்தியம், அவர் தொடுத்தா இவர் முடிக்கிறது, இவர் முடிச்சா அவர் முடிக்கிறது, அவர் முடிச்சாருன்னா அப்புறம் இவர் முடிக்கிறது. இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளத்துல ஒரு அன்னோன்னியம் வச்சுக்கிறேன். அவர்கள் 2 பேரும் இப்போ இணைப்பறியாம வந்திருக்காங்க. இந்த ராஜாவும் வேணும் எப்படின்னு கேட்டா, ஒரு மாடு மணப்பாறை சந்தையில வாங்கினது, இன்னொரு மாடு ராணிப்பேட்டை சந்தையில வாங்கினது. 2யும் பணம் போட்டு வச்சிருக்கிறோம். ஒண்ணு வலதுல இருக்கலாம், ஒண்ணு இடதுல இருக்கலாம். ஆனாலும் அதை இழுத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. இதுல 3வது என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி வெட்டியும் ஒட்டியும் ஆதரித்து எதிர்த்தும் பேசுவதில் இவங்க 3 பேருமே டாக்டரேட் வாங்கணும். இவங்க எல்லாம் முதல்ல தீங்காவிலிருந்து வந்தவங்க. அங்க இதே வேலை இவங்க பொழுது போனா கடவுள் இல்லவே இல்லை, சிவன் செய்த தப்பு, விஷ்ணு செய்த தப்பு, காமக்களி ஆட்டம் அதிகம் பண்ணானா, இவன் பண்ணானா, சிவபெருமான் அதிகம் பண்ணானா, இவன் பண்ணானா, இதே பேசி பேசி தமிழ்நாடு இவன் டாக்டரேட் அதுதான் வாங்கியிருக்கிறான். ஆகியனால 3 பேரும் ஒரு சாலை மாணாக்கர்கள். தந்தை பெரியாருடைய பட்டறையிலே படிக்கப்பட்ட கூர்மையான வாட்கள் நீட்டிகள். நம்முடைய வேறு நம்ம மாதிரி அப்படி இப்படி நம்ம கூட கட்டுறோம். ஆகியனால இவருக்கு இவரோட சேராது, ஆனாலும் சேர்த்து வச்சிருக்கிறோம். ஆகையினால் பொன்முடி அவர்கள் ஆற்றல் மிக்க ஒரு பேச்சாளர், நிறைய படிக்கிறவர், புத்தகம் எழுதியிருக்கிறவர். கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலத்துக்கு மேலாக பல கல்லூரிகளில் வரலாற்றை, அரசியலை மாணவர்களுக்கு கற்பித்தவர். உலக வரலாற்றினுடைய புள்ளி விவரங்களை வேற நுனியில வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அவரை வெல்லுவது என்பது ராஜாவுக்கு சாமானிய காரியம் அல்ல. அதே போல் நம்முடைய சபாபதி மோகன், அவர் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி. இதுல இதை ஊத்தனா இது பச்சை ஆயிடும், அது அதெல்லாம் சிவப்பு ஆயிடும். எச்சுக்கையிலும் கைமண்ண போல சொல்லிருந்த ஒண்ணுதான் எனக்கு தெரியும். ஆகியனால கெமிஸ்ட்ரி ரசமான வித்தை கட்டவர். அவரை வெல்வது வேலுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஆனாலும் ராஜா அவர்கள் ஒரு சுய சிந்தனையாளர், இயக்கத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு தத்துவார்த்தவாதிகளில் ஒருவர் என்பதே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. எனவே தோள் தட்டி பொன்முடியை போய் அசைத்து பார்க்கிற தைரியம் அப்படி சொல்றாங்க. 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. நம்ம வேறு அது இருக்கிற இடமே தனிச்சு இல்லையா? அதனால கிரௌஞ்சி மலையை பிளக்கும், மாமரத்தை பிளக்கும், எவருக்குடைய தூக்கம். ஆக அது ஒரு எதிரிகளை நிர்மூலம் செய்த ஒரு ஆயுதம் வேறு. எனவே அவர் எத்தனை கெமிஸ்ட்ரி கொண்டாந்தாலும் தூள் தூளாக்கக்கூடிய குரல் வலியும் உண்டு, கொள்கை பலமும் உண்டு. ஆகவே என்னுடைய நண்பர்களுக்கு நான் இந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர் என்னுடைய நண்பர் மகேஷ்குமார் அவர்கள். மகேஷ்குமார் யாருன்னு ஒன்று சொல்றேன்னா, முகமது முகலாய சக்கரவர்த்திகளில் பாபரன் ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு தெரியும், பாபருடைய மகன் தான் உமாயூன், உமாயூன் மகன் தான் அக்பர்.
இங்க மாதிரியா இந்த போர் அடிக்கிறது கேட்க அவன் மகன் தான் அவுரங்கசீப், அப்படி ஒரு போட்டு வச்சிருக்கோம். அந்த பாபர் யாருன்னு கேட்டால் அவருடைய தாய் வழியில் செங்கிஸ்கான் வம்சம். செங்கிஸ்கான் மங்கோலிய ஒரு குதிரை வீரர், ரஷ்யாவையும் ரோமையும் தன்னுடைய ராம்ராஜ்யத்தை கொண்டு வந்த மகத்தான வீரர் செங்கிஸ்கான். நீங்க சினிமா படம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த செங்கிஸ்கானுடைய தாய் வழியிலே பிறந்தவன் தான் பாபர். அதே போல் துருக்கியில் பிறந்தவர் பெரும் வீரன் தைமூர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த தைமூர் ஒரு முறை சொன்னான், எனக்கு தைமூரை பற்றி வரலாறு மறந்து போய்விட்டது. அவன் ஒன்று சொல்வது மட்டும் எனக்கு சொன்னா ஞாபகம். Once a traitor is always a traitor. ஒரு துரோகம் செய்தவன் கடைசி வரையிலே துரோகம் செய்வான் என்று சொன்னவன் தைமூர். அந்த தைமூருடைய தந்தை வழியிலே வம்சத்திலே வந்தவன், தாய் வழியிலே செங்கிஸ்கான் பரம்பரை, தந்தை வழியிலே தைமூர். இந்த ரெண்டு வீரர்களுடைய பரம்பரையிலே வம்சத்திலே உதித்தவன் பாபர். ஆகையினால்தான் பாபர் முகலாய சக்கரவர்த்தியிலே பிரபல்யமானவர். நம்முடைய மகேஷ் குமார் அவர்கள் பாபரை போன்றவர். கெண்டி முன்சான் என்றது அவங்க அப்பா பேர். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், கட்சிக்கு ரொம்ப அனுகூலியமானவர், எங்களெல்லாம் வச்சு கூட்டு நடத்தவர். இன்னும் சொல்ல போனால் மிசாக்க நேரத்தில் தளபதியை பத்திரமாக பாதுகாத்தவரே ஒரு மகத்தான குடும்பம் அந்த கெண்டி முன்சான். ஒரு காலத்தில் இந்த பகுதியிலே முடிசூடா மன்னர் கெண்டி முனுசாமி. அவர் வழி வம்சத்திலே அவருடைய ரத்தத்தின் ரத்தமாக வந்தவர் தான் நம்முடைய மகேஷ் குமார் அவர்கள். மனைவி வழியிலே எங்கென்று கேட்டால் அவர்தான் பவளவண்ணன். இந்த சைதையிலே திமுக கொடி இன்றைக்கும் தாழாமல் பறக்கிறது என்றால் தன் ரத்தத்தை கொட்டி வளர்த்தவன் பவளவண்ணன். அந்த பவளவண்ணன் எதை செய்தாலும் கலைஞருக்காகத்தான் செய்வார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இன்றைக்கு ஜெமினி சர்க்கிள் அண்ணா மேம்பாத இடத்தில் அப்பொழுதே கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று பீடத்தை எல்லாம் கட்டி வைத்து விட்டார். அண்ணா கூட வந்து பார்த்து நல்ல இடம் என்று சொன்னார். ஆனால் கலைஞர் அவர்கள் அண்ணாவுக்கு சிலை வைத்த பிறகு எனக்கு அதே ரீதியில் தேவையில்லை, எனக்கு பிடியாது என்று அது தத்த காரணத்தால் தான் அன்றைக்கு சிலை வைக்க முடியவில்லை. ஆனாலும் அவருடைய நினைவாக இங்கே ஒரு வளைவு இருக்க வேண்டும் என்று செய்து காட்டியவர் பவளவண்ணன். எனவே தந்தை வழியிலேயும் தன்னுடைய மாமியார் வழியிலேயும் ஒரு இயக்கத்துக்கு வந்த என்னுடைய நண்பர் நம்முடைய மகேஷ் குமார் அவர்கள், அவர் இந்த பகுதியில கட்சியை தளராமல் தாங்கி இருக்கக்கூடியவர். அவர் நடத்துகிற இந்த பட்டியல் இந்த வழக்காடு மன்றத்தில் நான் என் மனமார்ந்த நன்றியை பாராட்டி நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று நம்முடைய மாசு மறுவில்லாமல் ஒரு மேயராக இருந்து பணியாற்றிய ஒரு அடக்கமான நண்பர் நம்ம மா சுப்பிரமணியம். எனக்கு சென்னை தெரிந்த காலத்திலிருந்து தெரிந்த ஒரு உருவம் இந்த குணசேகரன். அப்படியே தான் இருக்கிறார் ஆழ்வாரா. என்னுடைய வளர்ப்பு நான் மாணவழிக்கு கண்டெடுத்த என் தம்பி தாயகம் கவி, ஆற்றல் மிக்க செயல் வீரன் கரடி, எதற்கும் அஞ்சாத சைத சம்பத் மற்றும் தாமோதரன், மின்னல் கந்தப்பன், சைதை அன்பரசன், எல்லையப்பன், மலர்வி மற்றும் இருக்க மாவட்ட வட்டக்கழக செயலாளர்கள் சைமன் சேகர், கவிராஜ், தமிழரசு, கோதண்டம், கிருஷ்ணமூர்த்தி, மாசிலாமணி, மூர்த்தி, துரைராஜ் ஆக மற்றும் இருக்கிற நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதையே இவ்வளவு நேரம் பேசணும்னா இதுதான் நான் பேச முடியும். அதில் ஏதாவது ஒண்ணு பேசணும் வச்சுக்கோ, நீதிபதியே சொல்லிட்டார் நம்மள பண்ணிக்கோ. ஆகையினால் அவர்கள் பேசுவார்கள்,
இடையில ஏதாவது குறுக்கிட வேண்டுமானால் குறுக்கிடுவேன். அவர்களும் அதற்கு அடிபணிந்து நான் சொல்லுகிறவர்களை கேட்பார்கள். எனவே இந்த தமிழன் என்ற இனம் திராவிட இயக்கம் தோன்றியும் அந்த இருக்க அதுக்குதான் வலிமை. தோன்றியும் தமிழன் முழுதும் திருந்தவில்லை என்பது பொன்முடியுடைய வாதம். இந்த கேஸ போட்டிருக்கிறவரே பொன்முடி தான். எனவே பொன்முடி அவர்களே, உங்கள் வாதத்தை நீங்கள் அற்புதமாக வாதம் செய்யக்கூடியவர். 3 மணி வரையும் கூட பண்ணுவீங்க. ஆனாலும் சுருக்கமாக உங்களுடைய வாதத்தை எவ்வளவு கெட்டிக்காக்க வைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு என் பாராட்டி இருக்கோம். வருக, உங்கள் வாதத்தை துவங்குங்க. சைதை பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வருங்கால தமிழகம் எங்கள் தளபதி அவர்களுடைய மணிவிழா நிகழ்ச்சியாகவும் திராவிட இயக்கத்தின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சியாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விழா நிகழ்ச்சிக்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கிற அன்பிற்குரிய மாண்புமிகு மரியாதைக்குரிய நடுவர் நீதிபதி, எப்பொழுதும் நியாயமாகவே தீர்ப்பு சொல்லக்கூடிய என் அன்பிற்குரிய நீதிபதி துரைமுருகன் அவர்களே, பேர சொல்ற மன்னிக்கும் ஐயா நீதிபதி அவர்களே, வழக்கை மறுக்க வருகை புரிந்திருக்கிற என் அன்பிற்குரிய நண்பர் ராஜா அவர்களே, வேலு அவர்களே, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இது வழக்கு நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. வந்தடத்திலே வாதிகள் பிரதிவாதிகள் என்றுதான் வழக்கில் இருப்பார்கள் ஒழிய நண்பர்கள் என்று யாரும் இருப்பதே இல்லை. எனவே எங்களை நண்பர் என்று சொல்லி எப்படியாவது காக்கா பிடிக்கலாம் என்று அவர் கருதுகிறார்கள். இது நியாயம்தானா என்று நீங்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரியவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். ஒரு ஆள் அந்த வழியா போனான். அந்த ஆளோட ஒரு சின்ன ஒரு பையன் போனான். அந்த பெரியவர் கேட்டாரு, எம்பா சாம்பிசிவம் பாப்பா எப்படி இருக்க, பாப்பா நல்லா இருக்காங்க, இது யாரும் கூட ஒரு பையனை கொண்டு வந்துக்கிறீங்கன்னு கேட்டார் பெரியவர். அதுக்கு இவன் சொன்னா, இந்த பையன் எனக்கு தூரத்து உறவுன்னா. தூரத்து உறவா? அப்படியா, எப்படின்னா எங்க அப்பனுக்கு 8வது பிள்ளை. அந்த மாதிரி வச்சுங்களா நீதிபதி அவர்களே, கணம் ராஜா எம்ஏ 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 பிஎல் பாரட்லா, வழக்கறிஞர் PhD வேலு எம்ஏ 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 பிஎல் பாரட்லா. நீங்கள் என்னதான் சொன்னாலும் சொல்லுங்க, ஆனா காக்கா பிடிக்கணும்னு எங்க அணியை பார்த்து சொல்லிட கூடாது. சபாபதி மோகனை என் பக்கத்துல வச்சுட்டு நீங்க காக்கா பிடிக்கணும்னு சொன்னது ரொம்ப தப்பு. ஏங்க, அவர் பேரை சொல்றதுக்கு பாயிண்டா பாடல் பண்ணிட்டார். நீங்க அவர் இன்னும் அவரை ஒரு மாதிரியா சொல்றீங்களா, பாராட்டலாம் அது இதுன்னா, அதாவது அவர் மாதிரியா. நீதிபதி நீங்க என்ன சொல்றீங்களோ வழக்கறிஞர் என்னோடு மாநாட வருகை புரிந்திருக்கிற அன்பிற்குரிய வழக்கறிஞர் சபாபதி மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் மகேஷ்குமார் அவர்களே, அவர்தான் இந்த பகுதியிலே முதலாக அவரும் தேர்தலில் தோத்துட்டாரு, நானும் தேர்தலில் தோத்துட்டேன். இங்க 2 பேரும் ஜெயிச்சவங்க உட்கார்ந்துருக்காங்க, வேலும் துரைமுருகனும். 2 பேரும் தோத்த பிறகும் கூட ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை குறித்து உள்ள வச்சுட்டார். இந்த முறை தோன்றது நல்லது. அங்க உள்ள போய் பண்ற பாட்டுக்கு இதுவே பரவாயில்ல.
அதனாலதான் வெளியில பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு மகேஷ்குமார் அவர்கள் தான் இதே செய்தியிலேயே ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை பற்றி சுபவீர பாண்டியன், சபாபதி மோகன், நான் எல்லாம் கலந்து கொள்கிற ஒரு கருத்தரங்கத்தை துவக்கி வைத்தார். அதுதான் இந்த டெசோவாக வளர்ந்திருக்கிறது, சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதற்கு வழிவகுத்தவர் மகேஷ்குமார் என்ற அடிப்படையில் அவருக்கு என்னுடைய உணவார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மா சுப்பிரமணியம் அவர்களே, குணசேகரன் அவர்களே, தாயகம் கவி அவர்களே, கெனடி அவர்களே, சம்பத் அவர்களே, தாமோதரன் அவர்களே, கந்தப்பன் அவர்களே, அன்பரசன் அவர்களே, எல்லப்பன் அவர்களே, இரா மலர்விழி அவர்களே, வரை விழுந்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வட்டக்கழக செயலாளர்களே, பெரும் திரளாக குழுமி இருக்கிற கழகத் தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீதிபதி அவர்களே, நீங்க தலைப்பிலேயே சொல்லிட்டீங்க, நீங்க யார் பக்கம் இருக்கிறீங்கிறத முதல்ல சொல்லிட்டீங்க. ஏன்னா அந்த வழக்கை எங்களை தொடுக்க சொன்னதே நீங்க தான். அவர் சொன்னார், கவனிச்சிங்களா? எல்லாம் திராவிட இயக்கம் தோன்றியும் தமிழர்கள் திருந்தவில்லை அப்படின்னு நான் தான் கொடுத்தேன் அப்படின்ட்டார். அப்ப அவரு என்ன, இன்னும் தமிழர்கள் திருந்தவில்லை. ராஜா குறிச்சுக்கிறார். முதல்ல அவர் சொல்லிதான் நாங்க கேஸே போட்டுருக்கோம். ரொம்ப கேஸ் அப்படிதான். உனக்கு ஒரு கேஸ் தெரியுமா? ஒரு பெரிய உங்களை பத்தி பெரிய கோர்ட்டு போச்சு. கேஸ் நடக்கிறவங்க நீதிபதி நம்ம பக்கமே பேசியிருந்தார். கடைசி நாள் அரசாங்க சொத்து தப்பு இல்லைன்னு நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. நீங்கள் சட்ட அமைச்சராக இருந்தவர், நீங்கள் நீதி அரசராக இருப்பவர், எப்பொழுதும் நீதிக்காக தலைவணங்கக்கூடிய ஒரு உண்மையான நீதிபதி தீர்ப்பை முதலிலே எழுதாமல் இங்கே வந்து வழக்கறிஞர் வாதத்தை வைத்து தீர்ப்பு எழுதக்கூடிய மிகச்சிறந்த நீதிபதி என்பதை நாங்கள் அறிவோம். அந்த அடிப்படையோடு நான் இங்கே இந்த நீதிமன்றத்திலே சொல்லுகிற குற்றச்சாட்டு, திராவிட இயக்கம் தோன்றி 100 ஆண்டுகளாகின. திராவிட இயக்கம் தோன்றி 100 ஆண்டுகளில் அவர்கள் ஆரம்பத்திலே கொண்ட கொள்கை எந்த அளவிற்கு நிறைவேறி இருக்கிறது என்பதை எடை போடுகிற ஒரு நீதிமன்றமாகத்தான் இந்த வழக்கை நான் உங்கள் முன்னால் கொடுக்கிறேன். நீங்கள் சொன்னதை போல திருந்தவில்லை என்று நான் சொல்வதற்கு தயாராக. ஆனால் திராவிட இயக்கம் எதை நினைத்ததோ அதை முழுதுமாக முடித்து விட்டதா என்றால் அது இல்லை. இன்னும் செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்கிறது. அதனால்தான் திமுக இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு முரசொலி, நீங்க முரசொலி படிக்கிறவரு, அதனால உங்ககிட்ட படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராஜா படிச்சாரான்னு தெரியாது. படிக்கல ராஜா. இதுல சுபவீர பாண்டியன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், ஒரு புத்தகத்தை விமர்சித்து. அதுக்கு தலைப்பே திராவிடம் பெரியாரியம் இன்றும் தேவையே அப்படின்னு அர்த்தம். திராவிடம் பெரியாரியம் இன்றும் தேவையே. இதை அவங்க ஐயா சமைச்சு திராவிடம் பெரியாரியம் இன்றும் தேவையே என்று சொல்லுகிற பொழுது அப்ப இன்னும் முழுசா திருந்தல, பையன் இன்னும் ஒரு 60 மார்க் வாங்கியிருந்தா பரவாயில்லன்னு அர்த்தம், சரியா படிக்கலன்னு அர்த்தம். அதனால நாம திருந்தி இருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம், இல்லை என்று நாம் இருக்கவில்லை நீதிபதி அவர்களே. ஆனால் இன்னும் முழுமையாக திருந்தவில்லை. அப்படி திருந்தி இருந்தா இந்த மாதிரி ஆட்சியில நாம அவஸ்தப்பட்டு இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? அவர் ஆட்சி நடந்துட்டு இருக்க திராவிட இயக்கம் பேர சொல்லுகிறது நமக்கு அருகதை இருக்கா? ஒரே ஒரு தயவு செய்து எண்ணிப்பார். ஒரு கிளாரிபிகேஷன். நீங்க ஒரு பெரிய ஹிஸ்டரி ப்ரொஃபசர், எல்லா நூல்களையும் படிச்சிருக்கீங்க. உலகத்துல எத்தனையோ இயக்கங்கள் தோன்றி இருக்கு. அந்த இயக்கங்கள் இதுவரையில் தோன்றி முழுமையா சாதித்த இயக்கங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படின்னு ராஜா என் காலை கடிக்கிறார். நீதிபதி அவர்களே, முழுமையாக சாதித்த இயக்கம் கருப்பர் இயக்கம் இருக்கிறது. அந்த நாட்டினுடைய முதல்வராக ஜனாதிபதியாக ஒரு கருப்பர் வந்திருக்கிற இயக்கம் அந்த நாட்டிலே இருக்கிறது. ஒரு பெரிய அறிஞர் எழுதியிருக்காங்க. ரெவடியன் மூவ்மெண்ட் இன் இந்தியா, பிளாக் மூவ்மெண்ட் இன் யூஎஸ்ஏன்னு ஒரு பெரிய அறிஞர் எழுதியிருக்காரு. பண்ணிருக்காரு. நான் இந்தியா பார்த்திருக்கேன். என் அறிஞர் வேற யாரும் இல்லைங்க, தாத்தா பொன்முடிதான். ரெவடியன் மூவ்மெண்ட் இன் இந்தியா, பிளாக் மூவ்மெண்ட் இன் யூஎஸ்ஏ. கருப்பர் இயக்கம் நாம சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற காலத்தில் கூட கருப்பு சொன்ன பிளாக் மூவ்மெண்ட் உருவாக்கிய பொழுது இந்த அந்த நாட்டினுடைய ஒரு குடியரசுத் தலைவராகவே ஒரு கருப்பர் வருகிற சூழ்நிலை அமெரிக்க நாட்டில் உருவாக்கி முழுதுமாக வெற்றி பெறாத இயக்கங்கள் இருக்கலாம், அதில் தவறில்லை. ஆனால் நான் சொல்லுவது
எதிரிகளிடம் போய் கொடுத்துவிட்டு அவனிடம் மண்டியிட்டு கிடைக்கிற ஒரு சூழ்நிலை இன்று தமிழகத்திலே இருக்கிறதா இல்லையா? திராவிட இயக்கம் தோன்றுகிற பொழுது தமிழா விழி எழு நட உன் நாட்டை உனதாக்கு, இதுதான் நீதி கட்சியினுடைய துவக்க காலத்திலே உருவாக்கப்பட்ட வார்த்தை. தமிழகத்திலே தாழ்த்தப்பட்டு கிடைக்கிற மக்கள், அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்கள், அவர்கள் கல்வி அறிவு பெற வேண்டும், அரசியலிலே பதவிகள் பெற வேண்டும், அரசாட்சியிலே அவர்கள் போராற்ற வேண்டும் என்ற அடிப்படை கொள்கைகளோடு திராவிட இயக்கம். நீங்க அடுத்து பேசுவீங்களா? நீங்க இதோடு முடிப்பீங்க அப்படின்னா நம்பர் 1 2 3 4 5 சொல்லு அட்மிஷனே கிடைக்காம நீங்கள் பதிவு செய்து கொள்வதற்காக உங்களிடம் சில சான்றுகளை சொல்ல வேண்டியிருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். அவருக்கு ராஜாவுக்கு இதெல்லாம் தெரியாதுங்கிறதுனால அவர் உங்ககிட்ட சொல்றாருங்கிறதுனால நீங்க இதெல்லாம் கேட்டு கொடுக்காதீங்க. திராவிட இயக்கம் தோன்றியதனுடைய அடிப்படை காரணம் என்னென்ன காரணம்? முதல்ல ஜாதி ஒழிப்பு. முதல் நான் தொடுக்கிற முதல் குற்றம், திராவிட இயக்கம் தோன்றுகிற பொழுது அது சொன்ன காரணம் ஜாதியை ஒழிக்க வேண்டும், ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும். அது சொன்னாங்க. அது முழுசா நிறைவேறி இருக்காங்க. மனசார சொல்லு உட்கார்ந்து ஒழிஞ்சிருக்கா? அடுத்து பெண் விடுதலை. நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. அதுவும் நேற்று தான் மகளிர் தினம் வேற. பெண் விடுதலை தந்தை பெரியார் நந்தனி வந்த சொன்னது பெண் விடுதலை இயக்கம் உருவாக்கிய ஒரு கொள்கை. அது முழுமையாக நடைபெற்றிருக்கிறதா? மூன்றாவதாக பகுத்தறிவு அதாவது நடைபெற்றிருக்கிறதா? அடுத்ததாக தமிழ் உணர்வு. இந்த 4 குற்றச்சாட்டை நான் சொல்றேன். 4 நீங்கள் தயவு செய்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஜாதி ஒழிப்பு, இரண்டாவதாக பெண் விடுதலை, மூன்றாவதாக பகுத்தறிவு, நான்காவதாக தமிழ் உணர்வு. இந்த 4க்காக உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கம் இந்த 4ஐயுமே இன்னும் முழுமையாக தமிழரிடம் கொண்டு செல்ல முடியவில்லை. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், திராவிட இயக்கம் என்ற பெயரில் பல போலி இயக்கங்கள் உருவாக்கி தமிழரை திசை திருப்பிக் கொண்டிருப்பதுதான் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. கலைஞரின் பின்னால் இருக்கிற திராவிட இயக்கம், பேரறிஞர் அண்ணாவால் வளர்க்கப்பட்ட திராவிட இயக்கம் இந்த உணர்வுகளை வளர்ப்பதற்காக எவ்வளவு பாடுபட்டது என்பதை அந்த வழக்கறிஞர்கள் பேசுவார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவ்வளவு பண்ணிய கூட உண்மை முழுசா இருந்தலையே. அது தேர்தல் நிறுவனமாகுத. பல நேரங்களில் நேரடியாக தமிழகத்தினுடைய எதிர்காலம் இளைஞர்களின் எழுச்சி ஞாயிறு தளபதி அவர்களுடைய பிறந்த நாளான அந்த நாளினை இளைஞர் எழுச்சி நாள் கொண்டாட்டமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இருபெரு நிகழ்வினுடைய சங்கமமாக மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வழக்காடு மன்றத்தினுடைய நடுவர் நீதி அரசர் பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களே, வழக்கினை தொடுத்திருக்கின்ற மதிப்பிற்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் முனைவர் பொன்முடி அவர்களே, அந்த வழக்கினை ஆதரித்து அவரோடு இணைந்து வழக்காட இருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முனைவர் சபாபதி மோகன் அவர்களே, வழக்கை மறுப்பதற்கு என்னோடு உணர்ந்து வழக்காட இருக்கின்ற எனது அன்பிற்குரிய அண்ணன் வேலு அவர்களே, இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் எனது மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய நண்பர் மகேஷ்குமார் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னணி தலகர்த்தர்கள் அன்பிற்குரிய சகோதரர் மாசு அவர்களே, சைதை குணசேகரன் அவர்களே, சகோதரர் தாயகம் கவி அவர்களே, கென்னடி அவர்களே, சம்பத் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கின்ற தாமோதரன், கந்தப்பன், அன்பரசன், எல்லப்பன், மலர்விழி உள்ளிட்ட
கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்ற ராஜா, இறைவன் உள்ளிட்ட கழகத்தினுடைய தோழர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு அணிகளினுடைய பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இளைஞர் எழுச்சி நாளை முன்னிட்டு இந்த இயக்கத்தை தொடர்ந்து வழிநடத்த இருக்கின்ற மதிப்பிற்குரிய அதன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள், நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற விழாவாக அல்லது பட்டிமன்றமாக, வழக்காடு மன்றமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் புதியதொரு உத்தியான வழக்காடு மன்றம் என்கிற பெயரில் சைதை பகுதி கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறுகின்ற இந்த வழக்கு மன்றத்தில் நானும் ஒரு அணியில் வழக்குரைஞராக வாதிடுவதிலே மகிழ்ச்சி அடைகின்ற அதே நேரத்தில் பகுதி கழகத்திற்கு என்னுடைய நன்றியை முதலில் காணிக்கையாக்குகிறேன். கணம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கு ஒரு வினோதமான வழக்கு. பாரதி சொன்னான், நீதிபதி அவர்களே, பாரதி சொன்னான், படித்தவன் பாவம் பண்ணினால் போவான் போவான் ஐயோடு போவான். படிக்காதவன் பண்ணலாம், ஏன்னா படிக்கல, அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. நான் படிக்கல, பாவம் பண்ணிட்டேன், மனுஷன் சொல்லலாம். ஆனால் பாரதி சொல்லுகிறான், படித்தவன் பாவம் பண்ணினால் போவான் போவான் ஐயோடு போவான். ஐயோடு போறீங்களேன்னு வருத்தமா இருக்கு. இரண்டு முனைவர்கள், மெத்த படித்த மேதாவிகள், பல்கலைக்கழகத்திலே பணியாற்றியவர்கள், ஒருவர் கல்வித்துறைக்கே அமைச்சர், இன்னொருவர் துணைவேந்தர். இந்த இரண்டு பேரும் நேருடைய கொட்டேஷன் எனக்கு ஞாபகம் வருதுங்க. படித்தவருக்கும் பண்டிகை நேரு, படித்தவர்களுக்கும் அறிவாளிகளுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆங்கிலத்தில் லேர்னர் இருக்கு. லேர்னர் யார்? இன்டெலக்சுவல் யார்? வெறுமனா படிச்சு பிஏ எம்ஏ டாக்டரேட் வாங்கிட்டு போனா லேர்னர், படித்தவர்கள், வாசித்தவர்கள் தான், பார்க்கிறவங்க. ஆனால் சிந்தனையாளர்கள் என்றால் படித்ததை ஜீரணித்து உள்வாங்கி அதிலே இருந்து தன்னெழுச்சி பெறுகிறவர்கள். இந்த சபாபதி மோகனுக்கும் பொன்முடிக்கு இருக்கிற பிரச்சனையே தான் என்ன படித்தார்களோ அந்த வரிகளை தாண்டி வர முடியாத ஊனமுற்றவர்கள். இரண்டு ஊனமுற்றவர்களை வைத்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை நடத்த வேண்டிய பரிதாப சூழ்நிலைக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோமே என்கிற வருத்தம் எங்களுக்கு. நீதிபதி அவர்களே, நேரு, பாரதி இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பெரியார், அண்ணா பக்கம் முதல்ல வரணும். தம்பி ராஜா ரெண்டாவது, ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க. மகேஷ் அருமையான விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காரு, சீக்கிரம் போய் சாப்பிடலாம். ஒத்துக்கிட்டேன்னு சொன்னா எங்களை இது ஒரு மாதிரியான ஒரு புது யுக்தியா இருக்கு. அவர் துணைவேந்தர், இவர் கல்வி அமைச்சர், இவர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. இப்படி எங்களை பாராட்டியே நீங்க சமாளிக்கலாம் நினைக்கிறீங்க பாருங்க, அது வெற்றி வராது. ஆனா நீங்களும் சொல்ற அவங்கள போய் ஊனமுட்டு நல்லா கண்ணு எதுக்க போய் ஐயா மன்னிக்கணும், அவருக்கு மாற்றுத்திறனாளி. நீங்க மாற்று கருத்தை சொல்லணுமே தவிர அவர் மாற்றுத்திறனாளி இவையெல்லாம் குறிப்பில் ஏறாது. நீதிபதி அவர்களே, ஒரு வழக்கை தொடுக்கிற போது அந்த வழக்கு சட்டப்படி நிலைக்கத்தக்க வழக்காக இருக்க வேண்டும். அட்மிஷன் உண்டா இல்லையா, இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா, வழக்கை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் பிரதிவாதிக்கு நோட்டீஸே போடும். என்னுடைய வாதம் என்னவென்றால், பொன்முடி அவர்கள் தொடுத்திருக்கிற வழக்கு இந்த நீதிமன்றத்தில் பதியத்தக்க வழக்கு அல்ல என்பது என்னுடைய வாதம். அவர் சொன்னார், அவர் வழக்கை தொடுத்திருக்கார், நீங்க மறுக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் அட்மிஷன்
பண்ணிக்கிற அப்படி ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, பகுத்தறிவு, தமிழ் உணர்வு. இது பிரிலிமினரி அப்டேஷன் எடுத்த எடுப்புலயே நம்ம இருக்கணும். ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். ஆந்திராவுக்கு போங்க, எரன் நாயுடு செத்து போயிட்டாரு. சந்திரபாபு நாயுடு, ஜெயில இருக்கு ஜெகன் ரெட்டி, செத்து போனவங்க உயிரோடு இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஜாதி இருக்கு ஆந்திராவில். கேரளாவில் என்ன நாயர் இருக்கான், ஒரிசாவில் என்ன பட்நாயக் இருக்கான், குஜராத்தில் என்ன ஜாட் இருக்கான். எல்லா இடங்களிலேயும் சாதி பெயர்கள் இல்லை. இந்த மேடையில் எதிரில் யாருக்காவது ஜாதி பட்டம் இருக்கா? உங்களுக்கு மண்ணியல் பட்டம், படாக் பட்டம் இருக்கா? அவர் கொடையார் பட்டம் இருக்கா? அவருக்கு போராட பட்டம் இருக்கா? ஜாதி எங்கே இருக்கிறது ஒழிக்கிறதுக்கு என்ன முயற்சி என்பது வேறு. ஆனால் அகில இந்தியாவில் ஜாதி பட்டம் போடாமல் உருவாக்கி இருக்கிறோமே, இது இந்த இயக்கத்தின் சாதனை. இதற்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த பொய்வரத்தை போடுவீர்கள். ஒருத்தன் ஹோட்டல போய் உட்காந்துருக்கான், எதிர்ந்து ஒருத்தர் உட்காந்துருக்கான். இவன் மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருக்கான், தம்பில தண்ணி வச்சிருக்கான். அது கைப்பட்டு எதிர்க்கிற மாதிரி ஊந்துச்சு. அவன் தண்ணி நனைஞ்சு போயிடுச்சு. அவனுக்கு கோபம் வந்துட்டு கண்ணாமுடன் அதை திட்டவனே இதை திட்டவனே திட்டான். இதை கேட்டு கொஞ்சம் போடா மைசூர் பாக்கு சாப்பிட்றவனே, மசாலா தோசை சாப்பிட்றவனே, பகோடா சாப்பிட்றவனே. எதிர்ல மூணாவது ஆள் கேட்டான், அவன் அதை திட்டவனே இதை திட்டவனே திட்டான். நீ மைசூர் பாக்கு திட்டவனே மசாலா தோசை திட்டு இது என்ன ஏன் கேட்டான். அதுக்கு அவன் சொன்னா, அவன் கட்டுறது அவன் ஞாபகம் வந்துடுறான். நீதிபதி அவர்களே, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது தெருக்களுக்கு பெயரை மாற்றினார். ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றாரு, பெயர்லாம் மாற்றி பிடிச்சாங்க. அப்ப சென்னையில குட்டி நாயர் தெருன்னு ஒண்ணு இருந்தது. உடனே தலைவர் சொன்னாரு, இதுக்குன்னு ஜாதி பெருமை இருக்கக்கூடாது, வேற குட்டி நாயர், குட்டி மேசை. அப்ப என்ன பண்ணாரு, ஏங்க அந்த பேரு தான் அவருக்கு இருக்கிற புகழே, அதை குட்டி தெருன்னு வச்சிருந்தாங்க. குட்டி தெருன்னு வச்சா பொருளே வேற மாறிடும். இன்னைக்கு தேவசனம் தானே சொல்றான், தேவசனம் அதான் அது வரும்போது வரல. அதனால நீங்க ஆரம்பத்தில் சொல்லும் போது ஜாதிக்கு இன்னும் எவ்வளவு எனவே நீதிபதி அவர்களே, இங்க நான் இதுக்குள்ள போய் திரும்ப திரும்ப அந்த ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. அவர் ஆசிரியர் சொன்னதே சொல்லிட்டு இருப்பாரு. அவர் வேலை பார்த்த புத்தி, இந்த பழைய புத்தி சொன்னதே எத்தனை வருஷம் ஆசிரியர் அரசாங்கம் பாடத்திட்டத்தை மாற்றுகிற வரை அதையே சொல்லுகின்ற அந்த கோணம் புத்தி, குறுக்கு புத்தி அவர்களுக்கு உண்டு. புதிதாக சிந்திக்கிற யோசனை கிடையாது. எனவே எடுத்த எடுப்பிலேயே என்னுடைய முதல் வாதத்தை வைத்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல என்னுடைய முதல் வாதத்திலேயே இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டிய வழக்கு. ஒருவேளை இது அவருடைய முகதாட்சியத்திற்காக நம்மோடு அமைச்சராக இருந்தாரே என்கின்ற பரிதாபத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு பதியப்படுமானால் இது உங்களுக்கு பாதகமாக வடிவமானால் அதுக்கு நான் பொறுப்பாக பதியப்படுமானால் அதை நானும் என்னுடைய அண்ணன் தேவர் அவர்களும் நிச்சயமாக முறியடிப்போம். இதை பதிவு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளும். நீங்க வெளியாது, நான் வெளியேற்றுவோம். எங்களை அதான் பழம் கேட்போம். நண்பர்களே, வாதங்களை தொடுத்திருக்கிறார், அதை மறுத்திருக்கிறார். ஆனா இது ஒரு பெரிய அருமையான டாபிக். எவ்வளவு பேசலாம். ஒருத்தர் திருந்தான் திருந்தலைன்றதுக்கு சொல்ல முடியாது. தமிழ் அப்படி இல்லை, இப்படி திரும்பிக்கிறவன் அவனை திருத்தலானோ மறுபடியும் திரும்பிக்குவான். அந்த மாதிரி ஆள் அவன். ஆகையினால அதை பற்றி எடுத்து வைக்கிறதுக்கு இவங்க 2 பேருமே டெப்தான நாலேஜ் உடையவர்கள். 2 பேரும் நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். வழக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே அடுத்து வருகிற வழக்கறிஞர்கள் இதை தொடர்ந்து இவங்க முதல்ல இருக்கிற ஜாதி ஒழிப்பை பற்றி அவர் சொல்லுவார். தொடர்ந்து பார்க்கலாம். முழு திருதல ஜாதி ஒழிப்பு சொல்லணும். நீதிபதி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எங்கள் அணியினுடைய மூத்த வழக்கறிஞர் பொன்முடி அவர்களுக்கும், வழக்கறிஞர்கள்
ராஜா வழக்கறிஞர் வேலு. இது எதுக்கு முதல்ல என்ன சொன்னீங்க? நீதிபதி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளை செப்பரேட்டா பிரிச்சு கும்பல்ல கேட்காம மற்றும் தம்பி மகேஷ் பேர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். நீதிபதி அவர்களே, வணக்கத்திற்குரிய வழக்கறிஞர் அண்ணன் பொன்முடி அவர்களுடைய ஆதங்கத்தை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட இயக்கம் 100வது ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் 75 ஆண்டு காலம் தன்னுடைய பொது வாழ்வை தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட இயக்கத்திற்கு அர்ப்பணித்திருக்கிற இந்த காலத்தில் 16 வயதில் கோபாலபுரம் இளைஞர் திமுக தொடங்கி வட்டக்கழகம், பொதுக்குழு, செயற்குழு, இளைஞரணி, துணை பொதுச் செயலாளர், பொருளாளர் என்ற நிலையிலிருந்து தலைவரும் பொதுச் செயலாளரும் தலைவர் என்று வழிமொழிகிற முன்மொழிகிற இடத்திற்கு வந்திருக்கிற தளபதி அவர்களுடைய 45 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு பிறகு தமிழன் முன்னேறவில்லையே என்கிற ஆதங்கம் தான் எங்களுடைய கட்சியினுடைய ஆதங்கம். முதல் குற்றச்சாட்டை வழக்கறிஞர் ராஜா அவர்கள் சொல்லுகிற பொழுது, பேர் வைக்கல, பேருக்கு பக்கத்தில் ஜாதி இல்லை. அதுதான் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம். தமிழன் கொஞ்சம் முன்னேறி இருக்கான், கொஞ்சம் கூச்சப்படுறான். பெரியார் பிறந்த மண்ணில், அண்ணா பிறந்த மண்ணில் பெயருக்கு பக்கத்திலே ஜாதியை போட்டால் அசிங்கம் என்று கூச்சப்படுகிற அந்த சுபாவம் இன்றைக்கு இருக்கிறது. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் வழக்கறிஞர் ராஜா அவர்களை நான் கேட்கிறேன், பெரியார் பிறந்த மண்ணில், அண்ணா பிறந்த மண்ணில் இன்றைக்கும் தருமபுரி கலவரம் நடக்கிறது. அதை எப்படி உங்களால் அங்கீகரிக்க முடியும்? இன்னும் மறுபடி மேலே போய் இயேசு முகமது, அலி, சிவன், சித்தார்த்தன் என்று பேசி வளர்க்கின்ற போர் ஜாதி போர் கூடாது என்று சொன்னார்களே. சேரி பலை இரண்டும் தீர்ந்தால் என்றும் சொல்லும் வீரமும் முற்றாரடி. ஜாதி போர், ஜாதி கலவரங்கள் ஒன்றுன்றது அது வேற. அந்த டாபிக் போல அவர் சொன்னாரு, ஒரிசாவிலையும் பீகார்லையும் ஆந்திராவிலையும் கர்நாடகத்திலும் இன்றைக்கு பேரும் ஜாதியோடு அவன் பேரோட ஜாதி பேர் இருக்கு. இங்க அப்படி போட்டுக் கொள்ளக்கூடிய தைரியம் எவனுக்கும் இல்லை. போட்டாலும் அவனோட அசிங்கமா கருதுறாங்க. அந்த அளவுக்கு அது வெற்றி பெற்று இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நீங்க அதுக்கு சொல்லுங்க, நீங்க தர்மபுரி போகக்கூடாது. நீதிபதிகளை தருமபுரி ஏதாவது சிக்கல் வரும் என்று நீதிபதி அவர்கள் நினைக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தருமபுரிக்கு பின்னாலே இருக்கக்கூடிய சிக்கல் வந்தால் நீதிபதி கேஸ் வரும். நீதிபதி அவர்களே, தருமபுரி என்பது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. நாடு முழுவதும் சாதி சங்கங்கள் மீண்டும் கூடுகிறது. சாதி சங்கங்கள் ஒன்று சேருகின்றன. என்ன தீர்மானங்கள் போடுகிறார்கள் தெரியுமா? எந்த காரணத்துக்காக பெரியாரும் அண்ணாவும் தோன்றி இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார்களோ, 3/4 நூற்றாண்டு தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஜாதி ஒழிப்பு பிரச்சாரம் வெற்றி பெறாமல் போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு காதல் திருமணம் இன்னொரு ஜாதியிலே பண்ணக்கூடாது என்று தீர்மானம் போடுகிற துணிச்சல் பெரியார் பிறந்த மண்ணில் எப்படி வந்தது என்று வழக்கறிஞர் ராஜா அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். சபாபதி மோகனுடைய கருத்துக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்றீங்களா? அதை சொல்லிக்க முடியும். நான் எப்போ சொல்றேனோ அது சொல்லி தொடர்றது. நீதிபதி அவர்களே, ஆங்கிலத்தில் ஒரு தொடர் இருக்கு. A able speech must contain light, not the sound. நல்ல பேச்சுக்கு சத்தம் இருக்கக்கூடாது, சத்து இருக்கு. சபாபதி மோகன் வந்தா நீதிபதி அவர்களே, அதையே ஏன் சத்தமா சொல்றீங்க? கொஞ்சம் மெதுவா சொல்றீங்க. அந்த சத்தத்தை அடக்கணும்னா கொஞ்சம் சத்தம். ராஜாவுக்கு தெரியாது அடுத்து வேறு எவ்வளவு போட போறான். நீதிபதி அவர்களே, இந்த சாதி ஒழிப்புங்கிற தலைப்புல சபாபதி மோகன் அவர்கள் முன்வைத்திருக்கிற ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், ஜாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக திராவிட இயக்கம் பாடுபட்டது உண்மை. ஆனால் இன்றைக்கும் தருமபுரி போன்ற இடங்களில் காதல் மனம் கூடாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு துணிச்சல் வந்த பொது வாழ்க்கையில் ஈடுபட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிற தலைவர்கள் இருக்கிறார்களே, இது இந்த சாதனைகளின் சறுக்கல் அல்லவா என்று அவர் கேட்டிருக்கிறார்.
ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சமுதாய அமைப்பில் ஒரு இயக்கம் பல்வேறு காரணிகளோடு இயங்குகிற போது நடுவர் அவர்கள் அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. உங்களுடைய பக்கமிருந்தே நான் வாதிடுகிறேன். 1917, 16, 17, 18, 19 தான் இந்தியாவில் இந்திய துணைக்கண்டத்தில் திராவிட இயக்கம் மட்டுமல்ல, தென்னிந்திய நல உரிமை சங்கம் மட்டுமல்ல, தனித்தமிழ் இயக்கம் தோன்றியதும் அப்போதுதான், RSS தோன்றியதும் அப்போதுதான், கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றியதும் அப்போதுதான். இந்திய துணைக்கண்டத்தில் தோன்றிய முக்கிய 3 இயக்கங்கள் இந்து இயக்கம் RSS, சுயமரியாதை இயக்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதற்கு முன்னோடியாக இருந்த அந்த இயக்கம்,